ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். வரலட்சுமி பூஜையோட ஸ்டார்டிங்கில் இருந்து புனர் பூஜை வரைக்குமே எப்படி பண்ணுறது, 3 நாள் பண்ணுறது, ஒரு நாளைக்கு படம் வச்சு பூஜை பண்ணுறது, கலசம் வச்சு பூஜை பண்ணுறது, அது மாதிரி ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே போதும், உங்களுக்கு ஃபுல் ஐடியாவுமே கிடச்சிரும். டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை வர 16/8/2024 அன்னைக்கு தான் வருது. ஃபஸ்ட்டு அந்த பூஜையோட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணிடுறேன். எங்கள் வீட்டில் அந்த வழக்கம் இல்லை, ஆனால் எனக்கு அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால், கலசம் வச்சு தொடர்ந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் அந்த கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் படம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் கூட கலசம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு என்னால் பூஜை பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் பண்ணலாம். அப்பையும் என்னால் பண்ண முடியல அப்படின்னா வர நவராத்திரியில் வர வெள்ளிக்கிழமையில் ஏதோ ஒரு நாள் நம்ம பண்ணலாம். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 3 நாள் பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லை ஒரு நாள் பண்ண போகிறீங்களா அப்படின்றத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. 3 நாள் அப்படின்னா வியாழன் வெள்ளி சனி, அப்படி இல்லைன்னா வெள்ளி சனி ஞாயிறு, அது மாதிரி 3 நாளில் பண்ணலாம். ஒரு நாள் அப்படின்னா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டுமே பண்ணலாம். அதே மாதிரி படம் வச்சு பூஜை பண்ண போகிறீங்களா இல்லை கலசம் வச்சு பூஜை பண்ண போகிறீங்களா அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. படம் வச்சு வழிபட போகிறீங்க அப்படின்னா அம்மனோட படம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கலசம் வச்சு வழிபட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலசம் வைக்கிறதுக்கு வெள்ளி, செம்பு, பித்தளை இதில் 3லையும் தான் நம்ம கலசம் வைக்கணும். அதை விட்டுட்டு இந்த ஜெர்மன் சில்வர், எவர் சில்வர் இதில் எல்லாமே நம்ம கலசம் வைக்கக்கூடாது. கலசம் வைக்கிறதுக்கு மங்களகரமான பொருள் எல்லாமே அதில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு தண்ணியில் வைக்க போகிறீங்களா இல்லை அரிசியில் வைக்க போகிறீங்களா அப்படின்றதையும் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே போடுறதுக்கு மஞ்சள், குங்குமம், காதோரம் கருகுமணி, தங்கம், வெள்ளி ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா காயின் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், வெற்றிலை பாக்கு, மாசிக்காய், பன்னீர், அது மாதிரியான மங்கள பொருள் எல்லாமே அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கலசம் வச்சு வழிபட வெறும் கலசம் மட்டும் வைக்க போகிறீங்களா, அப்படி இல்லை அம்மனோட முகமும் சேர்த்து வைக்க போகிறீங்களா அப்படின்ட்டு இருக்கு. அம்மனோட முகம் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்காக அம்மன் முகம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அம்மனை உட்கார வைக்கிறதுக்காக ஒரு மனை, அப்புறமேட்டு வெற்றிலை பாக்கு, தேங்காய், பச்சரிசி, வாழைப்பழம், வாழை இலை, மா இலை, பூ தாமரைப்பூ, ரோஜா பூ, வாசனையான பூ வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. துளசி கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. அப்புறம் பழங்கள், ஏதாவது ஸ்வீட்டு, அம்மனுக்கு ஒரு புது புடவை, அப்புறம் பஞ்சு மாலை, இது எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். பிரசாதம் அப்படின்னு பார்த்தா 3 நாளைக்குமே நம்ம பிரசாதம் வைக்கணும். 3 நாள் நம்ம அம்மனை அழைக்க போகிறோம் அப்படின்னா 3 நாளைக்குமே பிரசாதம் வைக்கணும். வியாழக்கிழமை சாயந்தரம், வெள்ளிக்கிழமை காலையில், மதியம், சாயந்தரம், அதுக்கப்புறமா சனிக்கிழமை காலையில். இதே மாதிரி தான் வெள்ளி, சனி, ஞாயிறு பண்ணுறவங்க அந்த 3 நாளையிலையும் பிரசாதம் வைக்கணும். பிரசாதம் பொதுவாக வெங்காயம், இந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. பொங்கல், சுண்டல், மெதுவடை, புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், பால் கொள்ளுக்கட்டை, இனிப்பு, முறுக்கு, பாயாசம், அது மாதிரிலாம் நம்ம எது வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை அம்மனை அழைக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் வச்சு அம்மனை அப்புறம் வர சுமங்கலிகளுக்கு கண்டிப்பாக தாம்பூலம் தரணும். அதே மாதிரி அன்னைக்கு குழந்தைங்க, பெண் குழந்தைகள் வந்தாலும் அவங்களுக்குமே தாம்பூலம் தரணும். ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் அம்மன் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையுமே வெறும் கையோடு அனுப்பாமல் கண்டிப்பாக தாம்பூலம் கொடுத்து தான் அனுப்பணும். பெரியவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய தாம்பூலம் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, மஞ்சள் கொம்பு, விளையல், பூ, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, இது எல்லாமே கண்டிப்பாக கொடுத்தா போதும். மற்றபடி நம்ம இன்னும் தரணும் அப்படின்னா ப்ளவுஸ் பிட்டு, கோனு, மை, சீப்பு, கண்ணாடி, ஏதாச்சும் ஒரு ரிட்டன் கிஃப்ட் அது மாதிரி கூட நம்ம தரலாம். குழந்தைங்களுக்கு தரும்போது அவங்களுக்காக அவங்க சைஸில் வளையல், பூவு, பழம் அது மாதிரி கொடுத்து அனுப்பலாம். வாங்க வேண்டிய பொருள் எல்லாமே பார்த்துட்டோம்ல. இப்போ பூஜை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு பூஜைக்கான நேரத்தை மட்டும் சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு சாமியை அழைக்கிறதுக்கு மாலையில் 6 மணி முதல் 8 மணி வரை அழைச்சிக்கலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை காலையில் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு 9 மணி முதல் 10-20 மணி வரை நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா மாலை 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் அழைச்சிக்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜைக்கு காலையில் 7:35 மணி முதல் 8:55 மணி வரைக்கும் நல்லாயிருக்கு. அது இல்லை அப்படின்னா 10:30 மணி முதல் 12 மணி வரைக்குமே டைம் நல்லாயிருக்கு. அந்த டைமில் புனர் பூஜை செஞ்சுக்கலாம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையில் 8:45 மணி முதல் 9:45 மணி வரைக்கும் நல்லாயிருக்கு. அந்த டைமில் நம்ம செஞ்சுக்கலாம். மற்றது இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ப்ராசஸ் எல்லாமே அதே டைமிங் தான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் புனர் பூஜை இது மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளில் சாமி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த டைம் கொடுத்துருக்கேன். இந்த டைமிங்கில் உங்களுக்கு எந்த டைம் பொருந்ததோ அந்த டைமில் நீங்கள் பூஜையை பண்ணிக்கலாம். நீங்கள் கலசம் வச்சு சாமிக்கு பூஜை செய்யும்போது அந்த புனர் பூஜை எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் அந்த தேங்காயில் கண்டிப்பாக ஸ்வீட் மட்டும் செஞ்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது. வேறு எதுக்கும் அந்த தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக தேங்காய் பால் எடுத்து அப்படியே சாப்பிட்ருங்க. அது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூஜைக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் பூஜைக்கு தேவையான ப்ரீபிப்பர் எல்லாமே நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா பூஜை செய்கிற அன்னைக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக நம்ம பூஜை பண்ணலாம். வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை நம்ம பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா அன்னைக்கே அம்மனை அழைக்கணும். அதுக்கு நம்ம வியாழக்கிழமை காலையிலேயே வீடு எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை ரூம் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு அம்மனை அலங்காரம் பண்ணிடலாம். அம்மனை அலங்காரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு சாமி அலங்காரம் பண்ணி வச்சுட்டு வாசல்லேருந்து அழைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு அம்மனையும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே அம்மனை நம்ம ரெடி பண்ணி கூட வாசல்லேருந்து அழைச்சிட்டு வந்துடலாம். வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நம்ம அம்மனை அழைக்கலாம். அம்மனை அழைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அம்மனை அலங்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா யாராச்சும் ஒரு பெரியவங்க கிட்ட அதை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே வாசப்படியில் வச்சுட்டு அம்மனுக்கும் நம்ம தாம்பூலம் கொடுத்து தான் வரவேற்கணும். அவங்களுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் ப்ளவுஸ் பிட்டு நம்ம என்ன தாம்பூலம் தரப்போகிறோமோ அது அம்மனுக்கும் ஒன்று வாசலில் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கெல்லாமே ஏற்றி வச்சிடணும். அம்மனை எந்த இடத்துல உட்கார வைக்க போகிறோமோ அந்த இடத்தையும் ஃபுல்லாகவுமே நம்ம அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துல பச்சரிசி போட்டு ஒரு மணை வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சரிசி எல்லாமே நிரப்பிட்டு அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 6 மணிக்கே அது மாதிரி நம்ம அம்மனை வாசல்லேருந்து கற்பூர ஆராதனை காட்டி வாமா தாயே அப்படி சொல்லி நம்ம அழைச்சிட்டு உள்ளே வந்து அந்த மனையில் உட்கார வச்சிடலாம். ஏதாச்சும் ஒரு பாயாசம் இல்லை பொங்கல் ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு அன்னைக்கு பூஜையை முடிச்சிடலாம். அன்னைக்கு அவ்வளோதான் வியாழக்கிழமை. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம தேங்காய் பழம் எல்லாமே உடச்சி வச்சு பூஜை பண்ணணும். அது நீங்கள் காலையில் 4 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே கூட பண்ணலாம். அப்படி இல்லையேன்னா 9 to 10:20 வரைக்கும் கூட டைம் நல்லாயிருக்கு. அந்த டைமில் நம்ம நோன்பு கயிறு கட்டணும்ல, அதுக்காக ஒரு மஞ்சள் கயிறில் நடுவில் நம்ம பூ சுற்றி வச்சுட்டு அம்மன் கிட்ட வச்சுட்டு காலையில் ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு நம்ம பூஜையை முடிச்சுட்டு அந்த நோன்பு கயிறை விரதம் இருக்கவங்க கட்டிக்கலாம். உங்களால் விரதம் இருக்க முடியும், எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லை அப்படின்னா நம்ம விரதம் இருந்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட எப்பயும் போல் பூஜையை பண்ணலாம். விரதம் இருக்கவங்க அந்த கயிறை கட்டிக்கலாம். பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா 3ஆவது நாள் அந்த கயிறை கழட்டிடலாம். இப்போ காலையில் அந்த தேங்காய் பழம் உடைச்சிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் பூஜைக்குமே அதே தேங்காய் பழம் தான், மறுபடியும் எந்த தேங்காய் பழமும் வைக்க தேவையில்லை. அதுக்கப்புறமா மதியமும் ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு அம்மனுக்கு கற்பூர ஆராதனை காட்டி நம்ம பூஜை பண்ணிடலாம். சாயந்தரமா எல்லா சுமங்களையுமே வீட்டுக்கு அழைச்சிட்டு அம்மனுக்கு இன்னும் ஏதாச்சும் கொஞ்சம் நிறையா நெய்வேத்தியம் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு 108 போற்றிகள் சொல்லலாம், கனகதாரா சோத்திரம் சொல்லலாம், அபிராமி அந்தாதி, லலிதா ஸ்வரஸ்ரநாமம் இது எல்லாமே சொல்லி அம்மனுக்கு பூஜை பண்ணலாம். பூக்கள், குங்கும அர்ச்சனை, அப்புறம் காயின் இது எல்லாமே அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா அம்மனுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு கற்பூர ஆராதனை எல்லாமே காட்டி பூஜையை முடிச்சுட்டு வர பெரியவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதமும் வாங்கிட்டு தாம்பூலத்தை கொடுத்துட்டு சுமங்கலியை நம்ம அனுப்பலாம். அதே மாதிரி வரவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரசாதம் கொடுத்து தான் அனுப்பணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே கூட ஏதாச்சும் சாப்பிட வச்சு அனுப்பலாம். ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு கொஞ்சமாக பூ அப்புறம் அரிசியில் மஞ்சள் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் அவங்களுக்கும் நீங்கள் பொட்டு வச்சுட்டு அவங்களையும் உங்களுக்கு பொட்டு வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறமா தாம்பூலம் கொடுத்து அவங்கள அனுப்பலாம். இது எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கணும். எப்பயுமே நம்ம ஆரத்தி கரைச்சிட்டு அதை அம்மனுக்கு எடுத்துட்டா அன்னைக்கோட பூஜை முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்லாம். அடுத்து 3வது நாள் புனர்பூஜை. புனர்பூஜை சனிக்கிழமை காலையில் 7:35 to 8:55, அப்படி இல்லைன்னா 10:30 to 12 வரைக்கும் நம்ம பண்ணலாம். அன்னைக்கு காலையிலுமே ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் அம்மாவுக்கு செஞ்சு வச்சுட்டு நம்ம கற்பூர ஆராதனை காட்டிட்டு பூஜையை முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அம்மனை இப்படி நகர்த்தி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த கலசத்தோட அப்படியே அம்மனை எடுத்து நம்ம அரிசி ட்ரம் இருக்குல்ல அதுக்குள்ளே அப்படியே அம்மனை வச்சிடணும். எப்பயும் எங்கள் கூடவே இருந்து எப்பயும் லக்ஷ்மி கடாட்சம்மா நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் எங்களை நல்லபடியாக பார்த்துக்கோமா அப்படி சொல்லி அம்மாட்ட கேட்டுட்டு அதை அப்படியே அரிசி ட்ரம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அதெல்லாமே பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த 3 நாளையிலையுமே நம்ம அம்மனுக்கு யூஸ் பண்ணுற பூ, லெமன், அப்புறம் அந்த இலை அது எதுவுமே நம்ம வெளியே போடவே கூடாது. அது எல்லாமே ஒரு கவரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம முடித்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் கழித்து நம்ம ஏதாச்சும் ஒரு கிணறுல போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஆற்றுல கரைச்சிடலாம். இப்போது ஒரு நாள் பூஜை பண்ணுறவங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை பண்ணுறவங்க காலையிலேயே அம்மனை அழைச்சிடலாம். காலையிலேயே அம்மனை அழைச்சிட்டு கையோட இந்த நோன்பு கயிறும் தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சு இந்த நோன்பு கயிறையுமே கட்டிட்டு மதியம் ஒரு நெய்வேத்தியம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதே மாதிரி சாயந்தரம் எப்பயும் போல் இந்த பூஜை எல்லாமே முடிச்சுட்டு ஆரத்திலாம் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அம்மனை இப்படி நகர்த்தி விட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. நீங்கள் அடுத்த நாள் கூட அம்மனை எல்லாமே கலைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி படம் வச்சு கும்பிட்றவங்க பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் இதே ப்ராசஸோட அம்மனோட படத்தை வாசலில் இருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த மனையில் உட்கார வச்சு இதே மாதிரியே அம்மனுக்கு பூஜையை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அன்னைக்கு நம்ம கூப்பிட்டவங்க இல்லாமல் கூப்பிடாதவங்களும் வருவாங்க, குழந்தைங்க வருவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம தாம்பூலம் கொடுத்து பிரசாதம் எல்லாமே கொடுத்து தான் அனுப்பணும். யாருமே வெறும் கையோடு அனுப்பாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக யார் மூலியமாவது நமக்கு அம்மனோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அம்மனுக்கு சாத்துற அந்த புடவையை நம்ம அடுத்தது எப்போ வேணாலும் எடுத்து கட்டிக்கலாம். ஏதாச்சும் கெட்ட காரியங்களுக்கு போகும்போது அப்படி இல்லை நம்மளால் கட்ட முடியாத நேரங்களில் அதை கட்ட முடியாமல் நல்ல விசேஷங்களுக்கு அதை நம்ம எப்பயும் போல் கட்டிட்டு போகலாம். புனர்பூஜை ஞாயிற்றுக்கிழமை பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையில் 9:45 to 8:45 வரைக்குமே டைம் நல்லா இருக்கா, அதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வரலட்சுமி பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது இது மாதிரியான டவுட்ஸ் தான் எனக்கு நிறையவே இருந்தது. ஸோ அதெல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.